ரோடு ஷேக்லாம் ஓட்டவே முடியலைங்க, அந்தளவுக்கு ரோட்டில் ஷேக் இருந்துக்கிட்டே இருக்குது. ஐ மீன் ரோடு அந்தளவுக்கு குடியும் குண்டுமா இருக்குங்க. நிறுத்தினா தான் வண்டிக்கு வீடியோ கிளாரிட்டி ஆகுதுங்க. சிரமம் தான் இந்த மாதிரி ரோடெல்லாம் வச்சுட்டு. நம்ம ஸ்மார்ட் சிட்டினா ரோடு அந்தளவுக்கு இருக்கணும்லங்க, கொஞ்சம் நீட்டாக பண்ணி. மற்ற ஒரு 2 இடம் தாங்க சூப்பராக இருக்கும். இந்த ஸ்மார்ட் சிட்டிங்கிற பேருக்கு வந்து கோயம்புத்தூரில் 2 இடம் தான். ஒன்று வந்து ரேஸ் கோர்ஸ் அப்படி நல்லா இருக்கும், ஒன்று வந்து ஆர்எஸ்புரம் நல்லாயிருக்கும். அங்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதை தவிர்த்து மற்ற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோடு கண்டிஷன் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ரொம்பவே ஒஸ்ட்டாக தாங்க இருக்குது. ஒஸ்ட்டாக தான், பேடும் கூட சொல்ல மாட்டேன், ஒஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் 2 வீலரில் ரைடெலாம் பண்ணுறதுக்கு அன்கம்ஃபர்ட்டுங்க சிட்டி. அன்கம்ஃபர்ட் விடுங்க, சேஃப் கிடையாது. அன்கம்ஃபர்ட்டுங்கிறது கூட 2வது வேர்டுங்க. சேஃப்டி கிடையாதுங்க. அதுவும் ஸ்கூட்டரில் இப்போ அதிகங்களா சின்ன சின்ன குழிங்க நிறையா இருக்குது. எங்கேயாவது தண்ணி தேங்கிச்சுன்னா இதாகிடுதுங்க. நீங்கள் பாருங்கள் எத்தனை வைப்ரேஷன் வரும் போட்டு வாட்டர் பாரு. இங்கே ஒன்று குழி இந்த லெஃப்ட் ஃபுல்லாக வருங்க. இப்போ இருக்குங்க. அதாவது 2 வீலரில் மழை காலத்தில் வந்து சட்டனா திருப்பினீங்க அப்படின்னா கஷ்டம் தாங்க. இந்த ரோடு என்ன குழிங்க. கோயம்புத்தூரில் 100 ஃபீட் ரோடுன்னு பிரதான சாலைங்க. எத்தனை பம்ப்ஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்க. வீடியோ கிளாரிட்டியெல்லாம் அவுட் ஆயிருங்க. என்ன நீங்கள் செட்டு குவாலிட்டி வச்சுருந்தாலும் கஷ்டம் தான், அந்தளவுக்கு பம்பிங் ஆகிட்டே இருக்குங்க. வெளியில் கடைகள்லாம் டெக்கரேஷன் சூப்பராக இருக்குங்க. ஆனால் ரோடு ஃபெசிலிட்டி சரியில்லைங்க, சுத்தமாகவே சரியில்லைங்க. ஸ்பீட் பிரேக்கரே வேண்டியது இல்லைங்க. இங்கெல்லாம் இருக்கிற ரோடுக்கே மெதுவாக தான் போக முடியும். இன்றைக்கெல்லாம் லக்கியஸ்ட் டேன்னு சொல்லுங்கள். டிராஃபிக்கே எல்லாம் போயிட்டுருக்கோம். இல்லைன்னா இன்ச்சாக தான் நகருங்க இங்கெல்லாம். ஆத்தி நான் விஸ்தா வச்சுருந்தேங்க இதுக்கு முன்னாடி. விஸ்தா வண்டியோட சஸ்பென்ஷன் போனதுக்கு காரணமே ரோட்ஸ் தாங்க, புவர் ரோட்ஸுங்க. அதுவும் எங்கள் ஏரியாவில் மேட்டுப்பாளையம் ரோட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்கீங்க, வெள்ளாயமலை ஃப்ளைஓவர் அது அந்த வண்டியில் கட்டிட்டு ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க. லெஃப்ட் ரைட்லலாம் மழை வராமே மோசமாக தான் இருக்கும். மழை வந்துச்சுன்னா சுத்தமாக முடிஞ்சுங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்கும் பாருங்கள். காரே தண்ணிக்குள்ளே பாதி முழுகிருங்க, அந்த மாதிரி இருக்கும். இங்கே இது ஃப்ளைஓவர் மேலே குடிக்க வருப்பா ஆத்தி. ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் சரியான வைப்ரேஷன் வருதுங்க. பைக்கிலலாம் நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ஸ்கூட்டர்காரங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கேட்டு பாருங்கள், இல்லைன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த ஜாயிண்ட் இதை விட மோசமான ஜாயிண்ட் வந்து அங்கே கீழேங்க, இந்த ராமகிருஷ்ண ஹாஸ்பிட்டல் கிட்ட ஒரு ஃப்ளைஓவர் கீழே இறங்குவோம். அந்த ஜாயிண்ட் வந்து இன்னும் மோசமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்குற மாதிரி தான் இருக்கும். இது வந்து டபுள் டெக்கர் ஃப்ளைஓவர் மாதிரிங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளைஓவருக்கு மேலே இன்னொரு ஃப்ளைஓவருங்க. நல்ல ஒரு ஹைட்டாக ஏறுங்க. ஆனால் இதிலலாம் லோட் ஆட்டோ ஏறுங்க. ஒரு டைமு பவர் இருக்காதுங்க இன்ஜின். இந்த மேலே வரக்குள்ள அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படிங்க மலையேறில் மூச்சு தள்ளுது அந்த மாதிரி ஒவ்வொரு வண்டி பாருங்க. 2 வீலர் காரு இந்த கேப்லையும் டேக் கொண்டு போகிறாருங்க. ஒயிட் லைட் ஒன்றுங்க, அண்ணன் கூச்சுற மாதிரி அடிச்சுட்டு மனுஷனுக்கு கடுப்பே இந்த ஒயிட் லைட்டு தாங்க. லைட் சுத்தமாக அவரும் இல்லைங்க, ஸ்ட்ரீட் லைட்ஸுங்க. அதுபோல் ஒரு கார் இந்த மாதிரி ஒயிட் லைட் அடிக்கிறதாங்க ரொம்ப சிரமமாக இருக்குது. தயவு செய்து ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் என்னன்னா, ஒயிட் லைட்லாம் போடாதீங்க. ஆப்போசிட்காரங்க வண்டி ஓட்டோன்னு நினைக்கிறீங்களா இல்லை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க. 2 வீலர் இல்லைங்க, 2 வீலர் ஒயிட் லைட்டுமே கண்ணு கடிச்சுன்னா ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. இந்த ஜாயின் தான் சொன்னேங்க. அப்பா இதெல்லாம் எடிட்டரில் என்ன ஸ்டேபிளைசர் போட்டாலும் ஸ்டேபிள் ஆகாதுங்க.